சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாதங்கள் நாம் பார்க்கும்போது இந்த மாதம் ஆரம்பத்திலேயே குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். 4 மாதமாக வக்ர நிவர்த்தியில் இருந்த குரு பகவான் இப்போ இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு லாபஸ்தானத்தை வலுவாகிட்டு இருக்கார். அதே சமயம் மாத மத்தியம பகுதியில் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேசத்திற்கு பேரிச்சடைஞ்சு உச்ச வலுவை அடைய போகிறார். வருடத்தில் ஒரு மாதம் மட்டுமே உச்ச வலுவடைகிற சூரிய பகவான் இந்த மாதம் உங்களுக்கு மத்தியம பகுதியில் உச்ச வலுவடைகிறார். அப்போது சூரிய பகவான் உங்களுக்கு என்ன தர காத்திருக்கும் போது ஆல்ரெடி அஷ்டம சனி பாதிப்பு, ஜென்மத்திலேயே கேது. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுத்துட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதியான சூரியன் உச்ச வலுவடைகிறதுனால இந்த அஷ்டம சனி பாதிப்பும் இங்கே ஜென்மத்தில் இருக்கிற கேதோட பாதிப்பும் சற்று மட்டுப்படும். அதே சமயம் புதிய முயற்சிகளில் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். இதனால் வரைக்கும் அஷ்டம் சனி பாதிப்பு எதுவும் செய்ய வேண்டாம்னு நிச்சயம் எல்லா ஜாதகரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். அஷ்டம் சனி பாதிப்பையும் இது குறைக்கும். அதுபோக பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இன்னும் உச்ச வீட்டுக்கு 2 மாதத்தில் பயனுக்கு போகிற காலகட்டத்தில் இப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். அப்போது பஞ்சமாதிபதியை வலுக்குற காலம் பஞ்சமஸ்தானமும் வலுத்திருக்கிறதுனால சுபகாரிய தடைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு விலகும். அப்போ யாராச்சும் சுபகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வீடு கட்டுறது அமைப்பாக இருந்தாலும் சரி, வீடுக்கு புண்ணியஜனம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதே சமயம் உங்களுக்கு திருமணம், குழந்தை பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா இது எல்லாமே ஏப்ரல் மத்தியம பகுதிக்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது நிச்சயம் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ சூரியனும் குருவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். அதே சமயம் பாக்கியஸ்தானத்தோட செவ்வாய் இந்த ராகுட கிரகணத்தில் இருந்தாலும் கூட பாக்கியஸ்தானம் வளர்த்துருக்கிறதுனால அது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது. இப்போ சிம்ம ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா மட்டும் போதும். மற்ற சுபகாரியத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் அஷ்டம் சனி கேது ஜென்மக்கேது அமைப்பில் இருக்கின்ற பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதத்தில். இன்னும் அதுக்கடுத்து ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதுக்கான முன்னோட்ட பலன்கள்லாம் இந்த ஏப்ரல் மாதம் மத்தியம நேரத்திலேயே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்க வாழ்த்துக்கள்.